அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் பகுதி 1ல் இருக்கும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி மனிதனுக்கு முக்கிய தேவைகளான பணம், உறவுகள், பொருள் சார்ந்த விஷயங்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எப்படி அடைஞ்சிக்கலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கறது தான் இந்த சேனலோட முக்கியமான நோக்கம். அது போக ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ஒருத்தரோட குணத்துல எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துது, எந்த கிரகம் எந்த பாவத்துல இருந்தா எப்படியான அதிர்வை உருவாக்கி ஈர்ப்பை உருவாக்கி அதுக்கான பலன்களை உருவாக்குது, அதை எப்படி சரியா கையாண்டு பலன்களை மாத்துறது அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். அதுல ஒரு முக்கியமான பங்கா இந்த பணம் ஈர்ப்பு. பணம் தான் இப்போதைக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை சால்வ் பண்ற ஒரு வழி. அந்த கால மனிதர், ஆதி மனிதர்களுக்கு உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு இருந்தா போதுமான திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அதே போல இந்த கால மனிதனுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட போதுமான அளவு இருந்தா நம்மளோட லைஃப்ல ஒரு 70% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ அதனாலதான் முதல் பயிற்சியா நம்ம பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு ஒரு 3 படிநிலைகள் இருக்கு. இந்த 3 படிநிலைகளை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க, அதுல சொல்லப்படுற விஷயங்களை கரெக்டா அணுகி சரியா செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா வந்தே ஆகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்ன சார் 3 படிநிலை அப்படின்னா, முதல் படிநிலை, நிறைய பணம் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியங்களை உங்க லைஃப்ல உருவாக்கணும். 1. 2வது, பணம் சார்ந்த கருத்துக்கள், ஐடியாலஜி, பணம், சொத்து, தேவையான பொருட்கள், வளமா வாழ்றது, இது பத்தின ஐடியாக்கள், கருத்தியல்கள், நம்பிக்கைகள், இதெல்லாம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் 2வது படிநிலை. அடுத்து 3வது படிநிலை, இது பிராக்டிஸ். இதுல ஒரு சில பயிற்சிகள் இருக்கு, ஒரு 2-3 பயிற்சி இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோல முதல் படிநிலையான நிறைய பணம் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியங்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த 3 படிநிலைகளை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பணம் உங்களை வந்தே தீரும். ஓகே, இப்போ பணம் வர்றதுக்கான சாத்தியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், எதுலையாவது முதலீடு பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு சொத்து மூலயமா, ஒரு வாடகை மூலயமா, ஒரு வட்டி மூலயமா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கலாம். இப்போ இதுல நிறைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் முயற்சி, ஏதோ ஒரு ஐடியாவோ ஏதோ ஒரு ப்ராஜெக்டையோ முடிச்சு கொடுத்தா ப்ரொமோஷன் வந்துடும், சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அதே போல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அல்லது குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணா நிறைய சேல்ஸ் நடந்து டக்குன்னு நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா நிறைய ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்படி நீங்க பண்ற செயல்ல நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு வெறுமனே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா பணம் வராது. உதாரணத்துக்கு ஒரு மெஷின் ஆபரேட்டரா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரு வெறுமனே ஈர்ப்பு விதியை மட்டும் பயன்படுத்திட்டே இருந்தாருன்னா அவருக்கு பணம் வர்றதுக்கு டிலே ஆகும், தாமதமாகும். எவ்வளவு தீவிரமா எவ்வளவு சின்சியரா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினாலும் அவருக்கு தேவையான பணம் வந்து சேர்றதுல தாமதங்கள் ஆகும். ஏன்னா மிஷின் ஆபரேட்டருக்கு குறிப்பிட்ட அந்த சேலரி, குறிப்பிட்ட அந்த ஓட்டி காசு, கொஞ்சம் இன்கிரிமெண்ட், இதை தாண்டி அவருக்கு பெரிய நிறைய பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு அதே இதுல வேற வேலைக்கு ப்ரொமோஷன் ஆகி போகலாம், இல்லைன்னா பார்ட் டைமா வேற நிறைய பணம் வர்ற மாதிரி ஒரு தொழிலை, ஒரு வேலையை, ஒரு சர்வீஸை நீங்க எடுத்து பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வழியை, நிறைய பணம் வர்றதுக்கான ஒரு செயலை, நேர்மையான செயலை, நேர்மையான வேலையை, நேர்மையான தொழிலை எடுத்து பண்ணணும். அதே போலதான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை இதுக்கு மேல கொண்டு போக முடியாது, இந்த ப்ராடக்டை இந்த லெவலுக்கு மேல டார்கெட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல ஸ்டக் ஆகி நின்றுருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னதான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினாலும் அதுல க்ரோ ஆக முடியாது, நிறைய பணம் வராது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம பண்ற வேலையை, தொழிலை, செயலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா நிறைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி உறுதி பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இதை உறுதி பண்ணிட்டாலே, வாய்ப்பு இருந்துட்டாலே நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ பண்ண பண ஈர்ப்புக்கான ஒரு நபரா நீங்க மாற மாற
உங்களுக்கான பணம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நிறைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதுக்கான பணம் வந்து சேர்றதுக்கு தாமதமாகும், லேட் ஆகும். ஏதேதோ வாய்ப்பை பிரபஞ்சம் உருவாக்க ட்ரை பண்ணும். யார் மூலயமா வந்து கொடுக்க சொல்லும். சடனாக ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுறீங்க அப்படின்னா அவர் மூலயமா நிறைய பணம் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக திடீர்னு பூமாகி நடக்கிற விஷயத்த பெருசாக நம்ப வேணாம். நீங்கள் உருப்படியாக நீங்கள் சின்சியராக பண்ணுற ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு செயல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நிறைய பணம் வர்றது தான் சரியான வழி. ஸோ அது மூலயமா தான் நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும். சடனாக திடீர்னு நடக்கிறத எல்லா நேரத்துலையும் நம்ப முடியாது. குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட நபர்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் அது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. அதை நம்பிட்டு நம்ம ஈர்ப்பு விதியை நம்மளோட பயணத்தை அது மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற வேலை, தொழில், செயல், இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பணம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டி உருவாக்கலான்னு பாருங்கள். டோர் ஓப்பனாக இருந்தால் தான் தேவையான கண்டென்ட் உள்ளே வரும். நீங்கள் டோரே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வெறுமனே வேண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளே வர்றது கஷ்டம், வாய்ப்பில்லை. ஸோ மஸ்ட்டு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியே ஆகணும். இது 100% செக் பண்ண வேண்டிய, கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் பணம் சார்ந்த கொள்கைகள், கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.